गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 2ஆம் தேதி. விகாரி நாம சம்வத்சரம் உத்தராயணம். வசந்த ருத்து ரிஷப மாதம் வைகாசி மாதம். கிருஷ்ணபக்ஷம் சதுர்தசி திதி காலம்பரை 7-7:15 மணி மட்டும் சதுர்தசி. அதன் பிறகு அமாவாசை. இன்றைக்கி அமாவாசை தான் திதி. கார்த்திகை நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 7வது ஸ்கந்தத்தில் கடைசி அத்தியாயமான 15வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இதுவரை இந்த 30 ஸ்லோகங்கள் அத்தியனம் பண்ணோம் போன கிளாஸில். பாக்கி இருக்கிற ஸ்லோகங்களை இன்றைய தினம் அத்தியனம் பண்ணுவோம். இதில் முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, எல்லா வர்ணாசிரம தர்மம், எல்லா ஆசிரமக்காராளுக்கும் சந்நியாச ஆசிரமத்தை எப்படி பண்ணணுங்கிறதுக்கு ஏதுவாக மோட்சம் எப்படி அடைய வேண்டும் என்பதற்கு
முதல்ல 4 ஆசிரமங்களில் 3 ஆசிரமங்களை சொல்லிவிட்டு கிரகஸ்தாசிரமத்தையும் சொன்னாள். கிரகஸ்தாசிரமத்தில் சந்துஷ்டனாக இருக்கணும், மனசை பழகிக்கணும். ஆர்ஜிதமான சொத்தை அதையே நினச்சி சுத்தின்னு இல்லாமல் அதை நன்னா அனுபவித்து தார்மீகமாக அனுபவித்து சந்துஷ்டனாக இருக்கணும்னு சொன்னாள். அதன் பிறகு எப்பொழுது அவனுக்கு இயற்கையிலேயே சந்நியாச யோகம் இருக்கோ அப்போது சந்நியாச ஆசிரமத்துக்கு அவன் முயற்சி பண்ணணும்னாள். அந்த சந்நியாச ஆசிரமத்துக்குள்ளான முறைகளெல்லாம் எடுத்து சொல்கிறாள் இந்த அத்தியாயத்தில். இந்த 31வது ஸ்லோகத்துலேருந்து இன்றைக்கி அத்தியனம் பண்ணுவோம். தேசேஷு சௌ சமே ராஜன் சம்ஸ்தாப்ய ஆசனமாத்மனः ஸ்திரம் சமம் சுகம் தஸ்மின் ஆசீத ரிஜ்வங்கவோமிதி. சந்நியாச ஆசிரமத்துக்காக என்ன பண்ணணும்னா முதல்ல இந்திரியங்களெல்லாம் அடக்கணும். யோகத்துக்கு பேரே யோகம்ங்கிறதுக்கு பதஞ்சலி டெஃபினேஷன் என்ன சொன்னார்னா சித்தவிருத்தி நிரோதா யோகான்னார். யோகத்துக்கு டெஃபினேஷன் சித்தவிருத்தியை அடக்கி சமயமம் அடக்கி வச்சுக்கிறது தான் முக்கியம். அதுக்கு முறைகளெல்லாம் எடுத்து சொல்கிறாள் இந்த சில ஸ்லோகங்களில். தேசேஷு சௌ சமே ராஜன் சம்ஸ்தாப்ய ஆசனமாத்மனः ஸ்திரம் சமம் சுகம் தஸ்மின் ஆசீத ரிஜ்வங்கவோமிதி. ராஜாவேன்னு கூப்பிட்டால் யுதிஷ்டிரரை பார்த்து நாரதர் சொல்லிட்டு வரவர். சந்நியாசாசிரமத்துக்காக இருக்கப்பட்டவன் முதல்ல யோகம் பண்ணணும், யோகதாரணம் யோகத்தை அபியசிக்கணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா சுத்தமான நல்ல இனிமையான நல்ல சுத்தமான இடத்துல உட்காந்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். சுகாசீனகான்னு சொல்கிறது ஆசனத்தை கஷ்டமாக இல்லாமல் சுகமாக இருக்க முடியாது ஆசனத்தை உண்டாக்கிட்டு அதில் உட்காரணும். நல்லா நேராக அவயங்களை வச்சுக்கணும், வளைஞ்சு இல்லாமல் நேராக உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு பிரணவ ஜபத்தை பண்ணணும்னால் ரிஜ்வங்கவோமிதி. ரிஜ்வங்கன்னா நேர அவயவங்களெல்லாம் நேராக வச்சுருந்து உட்காந்துட்டு முதுகை நிமிர்ந்து வச்சுருந்து உட்காந்துட்டு பிரணவ ஜபம் பண்ணிகிட்டு இருக்கணும்னால் அப்போ என்ன ஆகும், பிரணவ ஜபத்தினால மனசு ஒருமைப்பாடு வரும்னால் அதுக்காக பிரணவ ஜபத்தை சொன்னால். தேசேஷு சௌ சமே ராஜன் சம்ஸ்தாப்ய ஆசனமாத்மனः ஸ்திரம் சமம் சுகம் தஸ்மின் ஆசீத ரிஜ்வங்கவோமிதி. பிராணாபானௌ சந்நிருந்த்யாத் பூரகும்பக ரேச்சகைः யாவன்மனஸ்த்யஜேத் காமான் ஸ்வநாசாக்ர நிரீக்ஷணः. உட்கார்ந்துட்டு தன்னுடைய கண்ணை மூக்கு நுனியை பார்த்துட்டு இருக்க சொன்னால், வேறு எங்கேயும் கண்ணை கொண்டு வைக்கப்படாது, மூக்கு நுனியை பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னால் மனசு என்ன பண்ணுமா, இவன் கான்சன்ட்ரேஷனாக உட்காந்துட்டு பண்ணணுங்கும்போது மனசு வெவ்வேறு இடத்துக்கு போக ஆரம்பிக்கும். அப்படி போகாமல் இருக்கிறதுக்காக முதல்ல திருஷ்டியை மூக்கு நுனியை பார்த்துட்டு இருந்தான்னா வேறு எதையும் பார்க்க தோணாது, அப்போ மனசும் வெளியில் வாண்டர் ஆகாது. அதனால் மூக்கு நுனியை பார்த்துட்டு இருந்தால் பிராணாபானௌ சந்நிருந்த்யாத் பூரகும்பக ரேச்சகை. பூரகம் ரேச்சகம்னு பிராணனை உள்ளே இழுக்கிறது வெளியில் விடுறது, இதெல்லாம் பிராணாயாமத்தில் சொல்லியிருக்காள். அப்படி பிராணாயாமம்னா பிராணன் அபானன் இந்த 2 காற்றுகளை அடக்கி வசமாக்கணும்னால் பிராணா அபானவ் மொத்தம் பஞ்சப்பிராணான்னு சொல்கிறது. பிராணாபான வியான உதான சமானன்ட்டு 5 விதமான பிராணன்கள். அதில் பிராணன் அபானன் இந்த 2ஐயும் அடக்கிறதுக்கு மூச்சை உள்ளே இழுத்து அடக்கி வெளியில் விடுறது, இதுக்கெல்லாம் முறைகள் இருக்குது. அப்படி மூக்கு நுனியை பார்த்துட்டு உட்காந்துட்டு நல்ல சுகமான ஆசனத்தில் உட்காந்துட்டு பிராணாயாமம் பண்ணணும்னால் பிராணாபானௌ சந்நிருந்த்யாத் பூரகும்பக ரேச்சகை யாவன் மனஸ்த்யஜேத் காமான் ஸ்வநாசாக்ர நிரீக்ஷணா. யாவன் மன காமான்னு தியஜேத், மனசில் இருக்கிற காமனைகள்லாம் அது தானாகவே அடங்கணும், உபசமாக போட்டு வெளியில் தள்ள முடியாது. அது இவனை விசிட் பண்ணாமல் இவனை மறுபடியும் மனசு எங்கெங்களோ வாண்டராகாமல் இருக்கிறதுக்காக மூக்கு நுனியை பார்த்துட்டு உட்காந்துக்கோனால். யயோ யதோ நிஸ்ஸரதி மனக்காமஹதம் பிரமத் ததஸ்தத உபாகிருத்ய ஹிருந்தியாச்சனைர்புதா. இந்த மனசு என்ன பண்ணுமா, காமஹதம்னால்
பலவிதமான காமனைகளை நினச்சி சுற்றிகிட்டே இருக்குமா, வெளியில் கிளம்பி போயிட்டே இருக்குமா. மனசை ஒருமைப்படுத்தி வச்சுக்கணும்னு பூஜை பண்ணணும்னு உட்காந்துட்டா அப்போ தான் மனசு வேறு என்னென்னமோ இடத்துக்கு தான் போயிட்டு வரும். அப்படி போன மனசை பலாத்காரமாக பிடிச்சி விவேக்கியானவன் ஹிருதய கமலத்துக்குள்ளே கொண்டு அடக்கி வச்சுக்கணும்னால் அதுக்காகத்தான் ஓங்காரங்கிற பிரணவ ஜபம் பண்ணுறது. யயோ யதோ நிஸ்ஸரதி மனக்காமஹதம் பிரமத்து ததஸ்தத உபாகிருத்திய ஹிருதிருந்தியாச்சனைர்புதா. கெட்டிக்காரனாக இருக்கப்பட்டவன் மெதுவாக எல்லா இந்திரியங்களையும் அடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மனசு இருக்கே அதை அடக்கி ரொம்ப ஹிருதய கமலத்தில் கொண்டு அடக்கி வச்சுக்கணும்னால் ஏவம் அபியசதச்சித்தம் காலேனால்பீயசாயத்தே அனிஷம் தஸ்ய நிர்வாணம் யாதி அனிந்தனவன்னிவத்து. இப்படி அபியாசம் பண்ணிகிட்டே இருக்கணும்னால் சந்நியாச ஆசிரமத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்திரியங்களெல்லாம் அடக்கிறதுக்காக முதல்ல சித்தத்தை அடக்கணும். அதுக்கு பிராணாயாமம் பண்ணி ஓங்கார ஜபம் பண்ணிட்டு இருக்கணும். அனிஷம் நாள் ஒரு கொஞ்சம் கூட இடைவெளி விடாத அபியாசம் பண்ணிகிட்டே இருக்கணுமா. அப்படி பண்ணுற ஏத்தி இருக்கானே, சன்னியாசி இருக்கானே, அவனுடைய மனசு என்ன ஆகும்னால் கொஞ்ச காலத்தில் நன்னா அடங்கி போய் எப்படி நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கிறதே அதுக்கு ஃபியூவல் தராமட்டா அது தானாகவே சாந்தம் அடைஞ்சிடும். அக்னி எரியாது. அதுக்கு ஃபியூவல் மரக்கட்டைகளை போட்டுகிட்டே இருந்தால் நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கும். இந்த மரக்கட்டையை எடுத்துட்டான்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாக அது தானாகவே அடங்கி போயிடும் நெருப்பு. அப்படி மனசு சாந்தத்தை அடையும். இந்த பிராணாயாமத்தினாலையும் ஓங்காரத்தினாலையும் மனசை அடக்கி ஹிருதய கமலத்துக்குள்ளே வச்சுருந்தான்னா அபியாசம் இடைவிடாமல் செஞ்சுட்டு இருக்கணும்னால் ஏவம் அபியசதச்சித்தம் காலேனால்பீயசாயத்தேஹே அனிஷம் தஸ்ய நிர்வாணம் யாதி அனிந்தனவன்னிவது. அனிந்தனவன்னிவது மரக்கட்டையை போடாமல் இருந்தாக்கே நெருப்பு எப்படி அணைஞ்சு போகுமோ அப்படி அணைஞ்சு உபசாந்தனாயிடுவனால் காமாதிபிகி அனாவித்தம் பிரசாந்தாக்கில விற்த்தியத்து சித்தம் பிரம்ம சுகஸ்பிருஷ்டம் நைவோத்திஷ்டேத கர்ஹிச்சித்து. வெளி வியாபாரங்களில் மனசு இல்லாமல் அடக்கி மனசை உள்நோக்கி அந்தர்முகமாக வச்சுருக்கப்பட்டவன் இருக்கானே, அவனுக்கு என்ன ஆகும்னால் எல்லா விதமான வியாபாரங்கள்லையும் மனசு பிரவர்த்திக்காமல் தன் பிரம்மானந்த பிரம்மசுக ஸ்பிருஷ்டம், பிரம்மானந்தங்கிறத என்னதுங்கிறத தொட்டு பார்த்துருவோம் அந்த மனசு. அப்போது அது மறுபடியும் கிளம்பி வெளியே வரமாட்டாது. அது எப்போதும் மனசை உபசாந்தனா உள்ளே அடங்கியிருக்கும். அதுக்கு இந்த ப்ராக்டிஸ் பிராணாயாம ப்ராக்டிஸ் ஹெல்ப்பாக இருக்கும்னால் காமாதிபிஹி அனாவித்தம் பிரசாந்தாகில விற்த்தியத்து சித்தம் பிரம்மசுகஸ்பிருஷ்டம் நைவோத்திஷ்டேத கர்ஹிச்சிது. மறுபடியும் வெளியில் கிளம்பாது, உள்ளேயே அடங்கி போயிடும். ஏன்னா அடிக்கடி அபியசித்ததுனால மனசை அடக்கி வச்சிருந்ததுனால மனசு மறுபடியும் வாண்டர் ஆகாதுன்னால் பிரம்மானந்தத்தில் போய் மூழ்கிவிடும்னால் யப்ரவ்ரஜ்ய கிருஹாத் பூர்வம் திரிவர்காவபனாத் புனः எதி சேவேத தான் பிக்ஷு சவை வாந்தாசிய பத்திரபா. வாந்தாசி அபத்திரபா என்ன ஆச்சுன்னால் இதுக்காக சன்னியாச ஆசிரமத்தை அவலம்பிக்கிறேன்னு சொல்லிவிட்டு காஷாய வஸ்திரத்தினா கேமாட்டில் போய் வாங்கிட்டு வந்துட்டு அதையும் போட்டுண்டு ஹிமாலய மலைக்கு போய் உட்காந்துட்டு ஒரு குருக்கிட்ட போய் உட்காந்துட்டு சன்னியாசத்தையும் வாங்கிட்டு தலையெல்லாம் சிக்கையெல்லாம் வப்பனம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் பரிவராஜகன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் தர்மம் அர்த்தம் காமம் முதலான 3 புருஷார்த்தங்களுக்கு திரிவர்க்கம்னு பேர். அந்த 3 புருஷார்த்தங்களையும் நான் மறுபடியும் கொஞ்சம் அவலம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு செல்ஃபோன் எடுத்துன்னு சுற்றின்னு இருந்தான்னா அவன் சன்னியாசி இல்லை. அவன் என்னன்னால் எப்படி வாந்தி எடுத்த ஒரு வாந்தியை போய் மறுபடியும் சாப்பிடுவனோ சாப்பிட மாட்டான். அப்படி அந்த பிக்ஷுக்கு அதுக்கு சமானம்னால் அவன் சந்நியாசத்துலேருந்து மறுபடியும் இந்த 3 புருஷார்த்தங்களை நோக்கி போக ஆரம்பித்தான்னா அவன் 4வது பரமபுருஷார்த்தமான மோட்சத்தை அவலம்பிச்சிருக்கணுமே தவிர மறுபடியும் இந்த தர்மார்த்த காமங்களை போய் அவலம்பிக்கப்படாது. அப்படி பண்ணவன் வாந்தி எடுத்தத்தை சாப்பிட்றது மாதிரி வெட்கம் இல்லாதவன் அல்லவா அப்படின்னு கேட்குறார். யப்ரவ்ரஜ்ய கிருஹாத் பூர்வம் திரிவர்காவபனாத் புனா எதி சேவேத தான் பிக்ஷு சவை வாந்தாசி அபத்ரபா. ஏஸ்வதேக ஸ்மிருதோ நாத்மா மர்த்தியோ விட்கிருமி பஸ்மசாத் சயனம் ஆத்மசாத் கிருத்வா ஸ்லாகயந்தீஹி அசத்தமா. இந்த உடம்பு இருக்கே அது கிருமிகள் புழுக்கள் பூச்சிகள் இதெல்லாம் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு போகிறது. அதனால் இதுக்கும் ஆத்மாவும் ஒன்றும் இல்லை. ஆத்மாங்கிறது அது
அதுக்கு அழிவே கிடையாது, அதுக்கும் இந்த உடம்புக்கும் சமம் இல்லை என்பதெல்லாம் நினச்சி சந்நியாச ஆசிரமத்தை அவலம்பிக்கணும். மறுபடியும் இந்த உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான் நினச்சிட்டான்னா அவன் சந்நியாச ஆசிரமத்தை அவலம்பிச்சதில் பலனே இல்லைனால். ஏயி ஸ்வதேக ஸ்மிருதோனாத்மா மர்த்தியோ விட்கிருமி பஸ்மசாத் சயேனம் ஆத்மசாத் கிருத்வா ஸ்லாகயந்தி அசத்தமா ஸ்லாகயந்தி. இந்த நீச்ச குணம் இருக்கிறப்பட்டவா, அவித்தியில் உழந்துன்னு இருக்கப்பட்டவா தான் அப்படி நினச்சிப்பாள்னு சொல்கிறாள். இந்த உடம்பு தேகமும் ஆத்மாவும் ஒன்று தான்னுட்டு, தேகம் வேறு ஆத்மா வேறு. ஆத்மாங்கிறது ஊடுருவி அது அழிவில்லாத பொருளில் இருந்துகிட்டே இருக்குது, அது விட்னஸ் மாதிரி இருக்குங்கிறத புரிஞ்சுடணும் சன்னியாசிங்கிறதுக்காக இது சொன்னாள். கிரகஸ்தஸ்ய கிரியா தியாகோ விரதத்யாகோ வட்டோரபி தபஸ்வினோ கிராமசேவாः பிக்ஷோ இந்திரியலோலதா ஆசிரமாபசதாத்யேதே கல்வாசிரம விடம்பகாக தேவமாயா விமூடான்ஸ்தான் உபேக்ஷேத அனுகம்பயா. ஒரு ஆசிரமத்தாரும் செய்ய வேண்டியதுலேருந்து விலகிவிட்டா அவளை உபேட்சிக்கணும்னால், உபேட்சிக்கிறதுன்னு என்னென்னா தள்ளி பண்ணும், அவள்கிட்ட போகப்படாதுனால். என்னென்னால் முதல்ல 4 ஆசிரமங்கள் என்னென்ன? பிரம்மச்சரிய ஆசிரமம், அவனுடைய டியூட்டி என்ன? பிக்ஷாடனம் பண்ணி நியமங்களோடு இருக்கணும் பிரம்மச்சாரி. பிக்ஷாடனம்னா பிச்சை எடுத்து சாப்பிட்றது. அதை விட்டுவிட்டு அவன் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட ஆரம்பித்தான்னா அந்த பிரம்மச்சாரியை கிட்டக்க போகாதேனால். அது மாதிரி குடும்பி இருக்கானே, கிரகஸ்தஸ்ய கிரியா தியாகா, கர்மா தான், கர்மானுஷ்டானங்கள் பண்ணின்னு இருக்கிறது தான் குடும்பி கிரகஸ்தனுக்கு லக்ஷணம். அது இல்லாமல் கர்மானுஷ்டானங்கள் பண்ணியா சந்தியா ஜபம் நித்திய நைமித்திக கர்மாலாம் விட்டுவிட்டு இருந்துருக்கப்பட்டவன் அவங்ககிட்ட போகாத, அவனுக்கு சரியான கிரகஸ்தன் இல்லைன்னால். அது மாதிரி வானப்பிரஸ்தன் தபஸ்வினா கிராம சேவா, மறுபடியும் ஓட்டு போடுறதுக்காக வந்தேன் சார்னு சொல்லிட்டு வானப்பிரஸ்தன்னு சொல்லிட்டு வானப்பிரஸ்த ஆசிரமத்தை அவலம்பித்து சன்னியாச ஆசிரமத்துக்கு முன்னாடி ஆசிரமம், அவன் பாட்டுக்கு காட்டில் போய் உட்காந்துட்டு புராணாதிகளை வாசின்னு இருக்கப்பட்டவன் திடீர்னு இன்றைக்கி எலெக்ஷனுக்கு ஓட்டு போடணும், அதுக்காக நான் மறுபடியும் கிராமத்துக்கு வரேன்னு வந்தான்னாக்க அவன் சரியான வானப்பிரஸ்தன் இல்லை, அவன் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவன் தான். அவங்ககிட்ட போகாதே நாள், அவனை உபேட்சிக்கணும்னால். அதே மாதிரி சன்னியாசி என்னென்னால் இந்திரிய லோலதா, மறுபடியும் இந்திரியங்களை அடக்காமல் விஷய சுக்கங்களில் சுற்றிட்டு கையில் செல்ஃபோனை வச்சுன்னு சுற்றின்னு இருந்தான்னா அந்த சன்னியாசிக்கிட்ட கூட போகாத, அவர் நெஜ சன்னியாசி இல்லை, கூடமாக இருக்கப்பட்ட சன்னியாசி, அவங்ககிட்ட போகாதேனால் சூடோ சன்னியாசி. இப்படி இருக்கப்பட்டவாளை நம்ம ரொம்ப தயினால் அவளை போய் துவேஷிக்க வேண்டாம். அவள்கிட்ட போய் நம்ம என்ன எப்பேற்பட்டவாங்கிறத சரியாக புரிஞ்சுட்டு அவளை நன்னா எடை போட்டுடணும்னால். கிரகஸ்தஸ்ய கிரியா தியாகோ விரதத்யாகோ வட்டோரபி, கிரகஸ்தனுக்கு கிரியா கர்மானுஷ்டானங்கள் தியாகத்தை பண்ணிவிட்டான்னா அவங்ககிட்ட போகாதேனால். விரதத்யாகோ வட்டோரபி, பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கப்பட்டவன் விரதங்கள் பிக்ஷாடனாதி நியமங்களை விட்டுவிட்டான்னா கிட்ட போகாதேனால். தபஸ்வினோ கிராம சேவா, வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கப்பட்டவன் மறுபடியும் கிராமத்துக்கு வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தான்னா அவன் வானப்பிரஸ்தன் இல்லை, அவங்ககிட்ட போகாதேனால். பிக்ஷோ இந்திரியலோலதா, சன்னியாசியாக இருக்கப்பட்டவன் மறுபடியும் டிஸ்கஷனில் ஆரம்பித்து செல்ஃபோனை வச்சுன்னு சுற்றின்னு இருந்தான்னா அவங்ககிட்ட போகாதேனால். ஆசிரமா பசதாஹ்யேதே கல்வாசிரம விடம்பகாக தேவமாயா விமூடான்ஸ்தான் உபேக்ஷேத அனுகம்பையா உபேக்ஷேத. ரொம்ப துவேஷ மனப்பான்மையோடு அவளை உபேட்சிக்க வேண்டாம், ரொம்ப தயையோடு அடடா மகாபாவம் இப்படி பண்ணுறாளே சொல்லிவிட்டு அவகிட்ட போய் மாட்டிக்காதீங்கன்னாள். ஆத்மானம் சேத் விஜானியாத் பரம் ஞான துதாசய கிமிச்சன்னு கஸ்யவா ஹேதோஹோ தேகம் புஷ்ணாதிலம் பட்டா. அபரோக்ஷ ஜானம், மொத்தம் பிரத்யக்ஷ ஜானம், பரோக்ஷ ஜானம், அபரோக்ஷ ஜானம்னு உண்டு. அந்த அபரோக்ஷ ஜானத்தினால சகல வாசனைகளையும் நீக்கி பண்ணுமா சன்னியாசியாக இருக்கப்பட்டவன். ஜீவாத்மா பிரம்மாத்ம ஐக்கியத்தை புரிஞ்சுக்கணும். இந்த ஜீவாத்மா என்ன பிரம்மாத்மா பரமாத்மானா என்ன, இதெல்லாம் அந்த அபரோக்ஷமாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுண்டு ஞானத்தினால சகல வாசனைகளையும் அடக்கி எவன் இருக்கானோ அவன்தான் சன்னியாசி. அப்பேற்பட்டவன் உடம்பை போஷிக்கிறதுக்காக லோலோன்னு அலைய மாட்டான் சொன்னால்.
இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. தேசேஷு சௌ சமே ராஜன், தேசேஷு சௌ சமே ராஜன், संस्थाप्यासनमात्मनः संस्थाप्यासनमात्मनः स्थिरं समं सुखं तस्मिन्, स्थिरं समं सुखं तस्मिन्, आसीत ऋज्वङ्ग ओमिति, आसीत ऋज्वङ्ग ओमिति, आसीत ऋज्वङ्ग ओमिति. प्राणापानौ सन्निरुन्ध्यात्, प्राणापानौ सन्निरुन्ध्यात्, पूरकुम्भकरेचकैः, पूरकुम्भकरेचकैः. यावन्मनस्त्यजेत् कामान्, यावन्मनस्त्यजेत् कामान्, स्वनासाग्रनिरीक्षणः, स्वनासाग्रनिरीक्षणः. यतो यतो निस्सरति, यतो यतो निस्सरति, मनः कामः भ्रमत्, मनः कामः भ्रमत्. ततस्तत उपाहृत्य, ततस्तत उपाहृत्य, हृदि रुन्ध्याच्छनैर्बुधः, हृदि रुन्ध्याच्छनैर्बुधः. एवमभ्यसतश्चित्तम्, एवमभ्यसतश्चित्तं, कालेनाल्पीयसायतेः, कालेनाल्पीयसायतेः. अनिशं तस्य निर्वाणम्, अनिशं तस्य निर्वाणं, यात्यनिन्दनवह्निवत्, यात्यनिन्दनवह्निवत्. कामादिभिः अनाविद्धं, कामादिभिः अनाविद्धं, प्रशान्ताखिलवृत्तियत्, प्रशान्ताखिलवृत्तियत्. चित्तं ब्रह्मसुखस्पृष्टं, चित्तं ब्रह्मसुखस्पृष्टं. नैवोत्तिष्ठेत कर्हिचित्, नैवोत्तिष्ठेत कर्हिचित्. यः प्रव्रज्य गृहात् पूर्वं, यः प्रव्रज्य गृहात् पूर्वं, त्रिवर्गावपनात् पुनः, त्रिवर्गावपनात् पुनः. यदि सेवेत तान् भिक्षुः, यदि सेवेत तान् भिक्षुः, स वै वान्ताशी अपत्रपः, स वै वान्ताश्यपत्रपः. यैः स्वदेहस्मृतो नात्मा, यैः स्वदेहस्मृतो नात्मा, मर्त्यो विट्कृमिभस्मसात्, मर्त्यो विट्कृमिभस्मसात्. तयेनम् आत्मसात् कृत्वा, तयेनम् आत्मसात् कृत्वा, श्लाघयन्ति असत्तमाः, श्लाघयन्ति असत्तमाः. गृहस्थस्य क्रियात्यागो, गृहस्थस्य क्रियात्यागो, व्रतत्यागो वटोरपि, व्रतत्यागो वटोरपि. तपस्विनो ग्रामसेवाः, तपस्विनो ग्रामसेवाः. भिक्षोः इन्द्रियलोलता, भिक्षोः इन्द्रियलोलता. आश्रमापसदा ह्येते, आश्रमापसदा ह्येते. खल्वाश्रमविडम्बकाः, खल्वाश्रमविडम्बकाः. देवमायाविमूढांस्तान्, देवमायाविमूढांस्तान्. उपेक्षेतानुकम्पया, उपेक्षेतानुकम्पया. आत्मानं चेद् विजानीयात्, आत्मानं चेद् विजानीयात्. परं ज्ञानधुताशयः, परं ज्ञानधुताशयः, परं ज्ञानधुताशयः. किमिच्छन् कस्य वा हेतोः, किमिच्छन् कस्य वा हेतोः. देहं पुष्णाति लम्पटः, देहं पुष्णाति लम्पटः. ஸ்ரீஹரையே நமஹ. மேற்கொண்டு 41வது ஸ்லோகத்திலேருந்து மறுபடியும் சந்நியாசி ஆசிரமத்தை அவலம்பிச்சவளுடைய லக்ஷணத்தெல்லாம் சொல்லிட்டு வராள். ஆகுஷரீரம் ரதமிந்திரியாணி, ஹயானபீஷூன் मन इन्द्रियेशं, वर्त्मानि मात्रा धृषणां च सूतं, सत्वं बृहत् बन्धुरम् ஈஷசிருஷ்டம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்கிறாள், ஒரு அனாலஜி கொடுத்து. இந்த உடம்பு இருக்கே அதை ரதம்ங்கிறதா நினச்சிக்கணும். ஒரு ரதம் இருக்குன்னா அது உடம்பு அந்த ரதம் மாதிரி நினச்சிக்கணும். இதில்கிட்ட இந்திரியங்கள் இருக்கே, இந்திரியாணி ஹயானு, அதை குதிரைகளாக நினச்சிக்கணும். ஏன்னா இந்த உடம்பை ஆட்டி வைக்கிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக்க வைக்கிறது எல்லாம் இந்த இந்திரியங்கள் தான். அது குதிரைகள் மாதிரி இருக்குது, இந்த ரத்தத்தை இழுத்துன்னு போகிற குதிரைகள் மாதிரி இருக்குன்னாள். இந்த குதிரைகளுக்கெல்லாம் தலைவனாக உட்காந்துருக்கானே, தேரோட்டியாக உட்காந்துருக்கானே, அவன் யாருன்னாள் இந்திரியேஷன். இந்த இந்திரியங்களுக்கு தான் அதிபதி. அது யாருன்னாள் அது மனசுன்னாள்.
இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவன், இந்த குதிரைகளுக்கெல்லாம் தலைவன் இருக்கானே அது மனசு. ஆகுஷரீரம் ரதம் இந்திரியாணி ஹயானு அபீஷூனு மன இந்திரியேஷம். இந்த மனசு இருக்கே அதை கடிவாளமாக வச்சுக்கணும். மனசுங்கிறது கடிவாளம், இந்த குதிரைகளுக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கப்பட்ட கடிவாளம் அபீஷூனு. வர்த்மானி மாத்ரா திஷணாம் ச சூதம் சத்வம் பிருகத் பந்துரம் ஈஷ சிருஷ்டம். ஒவ்வொரு தேசத்துக்கும் போயின்னு இருக்கே இந்த ரதம் அழிச்சுன்னு போகிறதே, அது என்னென்னா இந்த தன்மாத்திரைகள் இருக்கே 5 தன்மாத்திரைகள் எல்லாம் தான் போகிற தேசங்கள். புத்திங்கிறது சாரதி, புத்திங்கிறது சித்தம்ங்கிறது தேகம் பூராவும் வியாபித்து இருக்கப்பட்ட பந்தமாக இருக்கப்பட்ட இந்த உடம்பை வச்சுட்டு இருக்கப்பட்ட சித்தம் அது. இதை எல்லாத்தையும் வச்சுட்டு பந்தமாக கட்டி வச்சிருக்காரே அவர் தான் ஈஸ்வரன் சொல்கிறாள். பந்துரம் ஈஷ சிருஷ்டம், இத்தனையும் கட்டி வச்சிருக்கிறவார் இந்த ரதம், குதிரைகள், கடிவாளம், ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதுக்காக இருக்கப்பட்ட புத்தி, சாரதி, இந்த புத்தி தான் சாரதி, சித்தம், இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறது யாருன்னா அதான் ஈஸ்வரன். பந்தனகர்த்தாவாக இருக்கவர ஈஸ்வரன், ஈஷ சிருஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கணும்னால். ஆகுஷரீரம் ரதமிந்திரியாணி ஹயான பீஷூனு மன இந்திரியேஷம் வர்த்மானி மாத்ரா திஷணாம் ச சூதம் சத்வம் பிருகத் பந்துரமீஷ சிருஷ்டம். அக்ஷம் தச பிராணம் அதர்மதர்மௌ சக்ரேபிமானம் ரதினம் ச ஜீவம் தனுர்ஹிதஸ்ய பிரணவம் படந்தி சரம் து ஜீவம் பரமேவ லக்ஷ்யம். ஆகுஷரீரம் ரதமிந்திரியாணி ஹயான பீஷூன் மன இந்திரியேஷம் வர்த்மானி மாத்ரா திஷணாம் ச சூதம் சத்வம் பிருகத் பந்துரம் ஈஷ சிருஷ்டம். இந்த சரீரத்தை தேராக வச்சால், இந்திரியங்களை குதிரைகளாக வச்சால், குதிரைகளை அடக்கிறதுக்காக இருக்கப்பட்ட கடிவாளம் மாதிரி இருக்கப்பட்டது மனசு. சப்தாதி விஷயங்களை வச்சுட்டு, அதாவது தன்மாத்திரைகள் இருக்கே அதை வச்சுட்டு போக வேண்டிய தேசங்களாகவும், புத்தியை தேர்ப்பாகன் ஓட்டுற சேரியட்டியரை வச்சுருந்தால், சித்தத்தை, இந்த சித்தம் இருக்கே அது ஈஸ்வரனால் சிருஷ்டிக்கப்பட்ட பெரிய நுகத்தடி மாதிரி வச்சுட்டு இந்த 10 பிராணங்களையும் அடக்கி அதர்மம் தர்மம் இந்த ரெண்டையும் ஜகடையாக வச்சுட்டால், 2 வீல்ஸாக வச்சுட்டால், அகங்காரத்தோடு கூடிய ஜீவனை தேராளியாகவும் பிரணவத்தை அவனுடைய வில்லாகவும், சுத்த ஜீவன் இருக்கானே அதை ஜீவாத்மா அதை அம்பா வச்சுட்டு பரமாத்மாவையே நோக்கி போகணுங்கிற லட்சியமாக வச்சுட்டு இருக்கணும்னு சொன்னால் சன்னியாசிகள். ஆகுஷரீரம் ரதமிந்திரியாணி ஹயான பீஷூன் மன இந்திரியேஷம் வர்த்மானி மாத்ரா திஷணாம் ச சூதம் சத்வம் பிருகத் பந்துரமீஷ சிருஷ்டம். அக்ஷம் தச பிராணம் அதர்மதர்மௌ சக்ரேபிமானம் ரதினம் ச ஜீவம் தனுர்ஹிதஸ்ய பிரணவம் படந்தி சரம் து ஜீவம் பரமேவ லக்ஷ்யம். ராகோ த்வேஷஸ்ச லோபஸ்ச சோகமோகோ பயம் மதः மானோ அவமானோ அசூயா ச மாயாஹிம்சா ச மத்சரः. ரஜः பிரமாதக்ஷுன்னித்ரா சத்ரவः து ஏவமாதயः ரஜஸ்தமः பிரகிருதயः சத்வப்பிரகிருதயः क्वचित्. ராகம், துவேஷம், லோபம், சோகம், மோகம், பயம், மதம், மானம், அவமானம், அசூயே, மாயை, ஹிம்சை, பொறாமை, ரஜஸு அதாவது ரஜோகுணம், பசி, தூக்கம், இதை போன்ற ரஜோகுணங்கள் இருக்கே, ரஜோகுணம் தமோகுணம் காரணமான சத்ருக்கள்லாம் இருக்காளே அவளை அடக்கணும்னால், இந்த சத்துவகுணம் இருக்க அதுதான் இது ஹெல்ப் பண்ணும்னால், இந்த சத்ருக்குள்ளே அடைக்கிறதுக்கு ஒத்தாசையாக இருக்கும்னால். ரஜஸ்தம பிரகிருத்தையா சத்துவ பிரகிருத்தை क्वचित्. சில பேருக்கு சத்துவம் இயற்கையாகவே இருக்கும், சில பேருக்கு ரஜகுணம் தமோகுணம்லாம் இருந்துட்டுருக்கும். இந்த சத்துவகுணத்தினால ரஜோசும் தமசையும் அடக்கணும்னால். யாவன் ருக்காய ரதமாத்ம வசோபகல்பம் தத்தே கரிஷ்டச்சரணார்ச்சனையா நிஷாதம் ஞானாதிம் அச்சுதபலோ ததத் அஸ்தசத்ரு ஸ்வராஜ்யதுஷ்ட உபசாந்த இதம் விஜஹ்யாத். இந்த சன்னியாசினுடைய கோல் என்னென்னா, இந்த தேர் இருக்கே இந்த தேரையே தூக்கி எறிஞ்சுடணும். ஏன்னா இந்திரியாதி உபகரணங்களை வச்சுட்டு தரிச்சுட்டு
மனித சரீரங்கிற தேரை வச்சுண்டு அதுக்கு வசமான இந்திரியாதி விஷயங்களை தரிச்சுட்டு இருக்கானே, அவன் என்ன பண்ணணும்னால் மகான்களுடைய சரணங்களை அர்ச்சனையினால் அர்ச்சித்து ஞானங்கிற கத்தியை நன்னா தீட்டி வச்சுக்கணுமா. அந்த ஞானங்கிற கத்தியினால் தீட்டி வச்சுட்டு கத்தியினால் அச்சுதன்கிற பகவான் இருக்காரே சுவாமி, அவருடைய பலத்தோடு வச்சுண்டு அவருடைய அனுகிரகத்தை வச்சுண்டு சத்ருவை நிகிரகம் பண்ணி இந்த கத்தியினால் ஞானங்கிற கத்தியினால் நிகிரகம் பண்ணி உபசாந்தனாக ஸ்வராஜ்யத்தை அனுபவிக்கணும்னால ஆத்ம சாம்ராஜ்யத்தில் ஆனந்தமாக இருந்து சந்துஷ்டனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இந்த தேர் இருக்க உடம்பு இருக்கே அதையே தூக்கி எறிஞ்சிடணும்னால் அதுதான் கடைசி கோல் சன்னியாசிகளுக்கு சொன்னால். யாவன்று காயரதமாத்ம வசோபகல்பம் தத்தே கரிஷ்ட சரணார்ச்சனையா நிஷாதம் ஞானாசிம அச்சுதபலோ ததத்து ஹஸ்தசத்ரு ஸ்வராஜ்யம் துஷ்ட உபசாந்த இதம் விஜக்ஷாத்து. ஞானங்கிற கத்தியை தீட்டி வச்சுட்டு அதனால் இந்த சத்ரு இவனை பாதிக்கிற சத்ரு இருக்க ஆனந்தமின்மைங்கிற சத்ரு அவித்யை அதை வெட்டி எறிஞ்சுவிட்டு தேரையே வெட்டி எறிஞ்சுவிட்டு தேரெல்லாம் இல்லாமல் ஸ்வராஜ்யமாக ஆனந்தத்தில் முழுகணும்னால். நோச்சேத் பிரமத்தம் அசதீந்திரியவாஜி சூதா நீத்வோத்பதம் விஷய. நாராயணனையே ஆராதித்து அந்த ஞானங்கிற கத்தியை வச்சுட்டு இனிமையை நிகிரகம் பண்ணி சாம்ராஜ்யம் ஆனந்தமான சாம்ராஜ்யம் சுவாதந்திரங்கிற ஸ்வராஜ்யங்கிற ராஜ்யத்துக்குள்ளே போயின்னு இருக்கணும், தேரெல்லாம் தூக்கி எறிஞ்சணும்னு சொன்னாலே அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். நோச்சேத் பிரமத்தம் அசதீந்திரிய வாஜிசூதா நீத்வோத்பதம் விஷயதஸ்யுஷு நிக்ஷிபந்தி தேதஸ்யவஹ சகயசூதமமும் தமோந்தே சம்சாரகூப ஒரு மிருத்யுபயே க்ஷிபந்தி. அப்படி அவன் நோச்சேத்து நாராயணனை அவலம்பித்து நாராயணனை உபாசித்து அவன் காலில் விழுந்து அவனை சரணம்னு நினைக்காம இருந்தான்னா என்ன ஆகிடும்னால் அவனுடைய மனசு பகிர்முகமாக போக ஆரம்பிச்சிடும்னால் இந்த உடம்புங்கிற தேரை இழுத்துன்னு போகிற குதிரைகள் இருக்கே, இந்திரியங்கள் இருக்கே, அதுகளை என்ன பண்ணணும்னால் அது மாதிரி புத்திங்கிற சாரதி இருக்க அதுவும் என்ன பண்ணணும்னால் பிரவൃத்தி மார்க்கத்தில் கொண்டு இவனை கொண்டு சேர்த்து விடும்னால் உத்பதம் நீத்வா அவன் போக வேண்டிய மார்க்கத்தில் போகாமல் வேறு மார்க்கத்தில் பிரவൃத்தி மார்க்கத்தில் கொண்டு சேர்த்து விஷயதஸ்யுஷு விஷயங்கிற திருடங்கள்கிட்ட கொண்டு சேர்த்து விடும்னால் விஷய சுகங்கிற திருடங்கிட்ட போய் அப்போ அந்த விஷய சுகங்கிற திருடெல்லாம் என்ன பண்ணுவாள்னால் குதிரைகள் சாரதியோடு கூட இவனை அஜ்ஞானங்கிற இருளில் கண்ணெல்லாம் தெரியாத ஒரு அதிபயமான ஒரு கணத்தில் கொண்டு தள்ளிவிடுவாள்னால் உரு மிருத்யுபயே சம்சார கூபே க்ஷிபந்தி. தமஹா அந்தே உரு மிருத்யுபயே சம்சார கூபே க்ஷிபந்தினால் இவனை கொண்டு பாழுங்கணத்தில் கொண்டு தள்ளிவிடும் சம்சாரங்கிற பாழுங்கணத்தில்னு சொன்னால். நோச்சேத் பிரமத்தம் அசதீந்திரிய வாஜிசூதா நீத்வோத்பதம் விஷயதஸ்யுஷு நிக்ஷிபந்தி தேதஸ்யவஹ சகயசூதமமும் தமோந்தே சம்சாரகூப உருமிருத்யுபயே க்ஷிபந்தி. பிரவருத்தம் ச நிவృத்தம் ச த்விவிதம் கர்ம வைதிகம் ஆவர்த்தேத பிரவருத்தேன நிவృத்தேனாஷ்னுதே அமிர்தம். பிரவருத்தம் ச நிவృத்தம் ச த்விவிதம் கர்ம வைதிகம் ஆவர்த்தேத பிரவருத்தேன நிவృத்தேனாஷ்னுதே அமிர்தம். ஆச்சாரியால் ஆதிசங்கர பகவத்பாதால் பகவத்கீதைக்கு பாஷ்யம் எழுதினவர் ஆரம்பத்தில் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதையே சொன்னால் துவிதாவை வேதோக்த தர்மஹா, 2 மார்க்கங்கள் இருக்குது வேதத்தில் சொல்லப்பட்டது, பிரவருத்தி நிவൃத்தி தீனால் பிரவருத்தி மார்க்கம் நிவൃத்தி மார்க்கம்னு 2 இருக்குதுன்னு சொன்னால் அதை தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். பிரவருத்தம் ச நிவృத்தம் ச துவிதம் கர்ம வைதிகம். வைதிகமான மார்க்கங்கள் 2, பிரவருத்தி மார்க்கம் நிவൃத்தி மார்க்கம்னு 2. இந்த பிரவருத்தி மார்க்கங்கிறது என்னென்னா கர்மகாண்ட மார்க்கங்கள், கர்மாக்களை செஞ்சு யஜ்ஞங்கள் பண்ணக்கூடிய மார்க்கங்கள். ஆவர்த்தேத பிரவருத்தேன நிவృத்தேனாஷ்னுதே அமிர்தம். ஆவர்த்தேத்த திரும்ப திரும்ப ஜென்மாவை அடையிறானாம் பிரவருத்தி மார்க்கத்தில் போய். நிவൃத்தி மார்க்கங்கிற சந்நியாச மார்க்கம் இருக்கே, அந்த ஞான யோகத்தினால் அடைய வேண்டிய மார்க்கம், அதில் புனகா ஜென்மம் இல்லாமல் மோட்சத்தை அடைஞ்சு விட்றான்னாள். ஆனால் பிரவருத்தி மார்க்கம் வழியாக தான் நிவൃத்தி மார்க்கம் போயாகணும். ஏன்னா பிரவருத்தியில் போய் டிசிப்ளின் பண்ணிவிட்டு நிவൃத்திக்கு ஹேத்துவாக இருக்குங்கனால்
இந்த ஸ்லோகத்தில் சொன்னால், ஹிம்ஸ்ரம் திரவியமயம் காமியம் அக்னிஹோத்ராத்ய சாந்திதம் தர்ஷஸ்ய பூர்ணமாசஸ்ய சாதுர்மாசியம் பசுசுதா. பல யஜ்ஞங்கள்லாம் கர்மகாண்டத்தில் சொல்லியிருக்கு. பிரவருத்தி மார்க்கத்தில் அக்னிஹோத்திரம், தர்ஷ பூர்ண மாதத்துக்காக பண்ண வேண்டிய யஜ்ஞங்கள், சாதுர்மாசிய யஜ்ஞம், நிரூட பசுபந்தம்னு ஒன்று, சோமயாகம்னு ஒன்று, இப்படி பலவிதமான யஜ்ஞங்கள் பண்ணுவாள் கர்மகாண்டிகள். என்ன அவளுக்கு சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக. அதனால் என்ன அர்த்தம்னால், அதனால் சொர்க்கத்துக்கு போவாள், திருப்பி அவளுக்கு ஜென்மா உண்டு, திருப்பி திருப்பி வந்துட்டே இருப்பாள், திருப்பி யஜ்ஞம் பண்ணணும், திருப்பி போகணும், திருப்பி வரணும், இப்படியே நடந்துட்டுருக்கோம். இதுதான் பிரவருத்தி மார்க்கக்காராளுக்கு லாபம்னால். ஏததிஷ்டம் பிரவருத்தாக்கியம் ஹுதம் பிரகுதமேவச்ச பூர்த்தம் சுராலயா ராம கூபாஜீவியாதி லக்ஷணம். அதே மாதிரி வைஸ்வதேவ கர்மம், பூமியில் பலின்னு போடுறது, கொட்டைப்பாக்க அளவுக்கு அன்னத்தை எடுத்து ஜீவராசிகளுக்கெல்லாம் கொடுக்கறது, இதெல்லாம் இஷ்டம்னு பேர். அது மாதிரி பூர்த்தங்கிறது டெம்பிள் கட்டுறது, பூந்தோட்டத்தை வைக்கிறது, கிணறு, தண்ணீர் பந்தல் இதெல்லாம் வைக்கிறது, ஜனங்களுக்கு உபகாரமாக இருக்கட்டுமேன்னுட்டு அதெல்லாம் பூர்த்த தர்மம்னு பேர். இது ரெண்டுமே பண்ணிட்டு இருந்தால் என்ன ஆகும்னா, புண்ணியங்கள் என்னென்னா லாபம் கிடைக்கும் அவனுக்கு. ஆனால் அதுக்காக நிவர்த்தி மார்க்கத்தில் போகிறதுன்னு அர்த்தம் இல்லைன்னால், அதனால் பிரயோஜனம் இல்லைன்னால். திரவிய சூக்ஷ்ம விபாகச்ச தூமோ ராத்திரி அபக்ஷய அயனம் தட்சிணம் சோமோ தர்ஷ ஓஷதிவீருதா அன்னம் ரேத இதி க்ஷ்மேஷ பித்ருயானம் புனர்பவः ஏகைகஸ்யேன அனுபூர்வம் பூத்வா பூத்வேக ஜாயதே. ஹே யுதிஷ்டிரான்னு கூப்பிட்டார் நாரத சுவாமி. புரோடாசம் முதலான சரு இப்படியெல்லாம் பாக்கம் பண்ணி தூமாபிமான தேவதைகள், ராத்திரி அபிமான தேவதைகள், கிருஷ்ணபக்ஷ அபிமான தேவதைகள், தட்சிணாயன அபிமான தேவதைகள், சந்திரலோகம், இப்படி எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பன். அதில் என்ன ஆகும்னால், ஓஷதி வீருதஷ நெல் பயிர்கள் இதெல்லாம் சாப்பிட்டதுனால என்ன ஆகும்னால், இந்த தானியம் வழியாக ரேதஸு இவனுடைய சீமன்குள்ளே ஒட்டிண்டு ஸ்திரீபோகம் பண்ணுறதே அந்த யுவதியினுடைய ஸ்பர்ஷத்தில், அப்போது அந்த கர்மா இவன் சீமன் வழியாக இவன் சாப்பிட்ட ஆகாரங்கள் வழியாக அது மாறி மறுபடியும் புருஷன் மறுபிறவி ஏற்படுறதுனால் அது என்ன, இதுக்கு பேர் பித்ருயானம்னு பேர். பித்திருக்கள் திருப்பி திருப்பி வந்துட்டுருப்பாள். இதுதான் பிரவருத்தி மார்க்கத்தில் இருக்கிறவாளுடைய நிலைன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொன்னால், அன்னம் ரேத இதி க்ஷ்மேஷ பித்ருயானம் புனர்பவः ஏகைகஸ்யேன அனுபூர்வம் பூத்வா பூத்வேக ஜாயதே. மறுபடியும் பிறக்கிறான், திருப்பி இறக்கிறான், மறுபடியும் பிறக்கிறான். இது பிரவருத்தி மார்க்கத்தில் இருக்கிற பட்டவாளுக்குன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொன்னால், இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஆஹுஷரீரம் ரதமிந்திரியாணி ஹயானபீஷூன் மன இந்திரியேஷம் வர்த்மானி மாத்ரா திஷணாம் ச சூதம் சத்வம் பிருஹத் பந்துரம் ஈஷசிருஷ்டம் அக்ஷம் தச பிராணம் அதர்மதர்மௌ சக்ரே விமானம் ரதினம் ச ஜீவம் தனுர்ஹிதஸ்ய பிரணவம் படந்தி शरं तु जीवं परमेव लक्ष्यं रागो द्वेषश्च लोभश्च शोकमोहौ भयं मदः मानो अवमानो असूया च मायाहिंसा च मत्सरः रजः प्रमादक्षुन्निद्रा शत्रवस्तु एवमादयः रजस्तमः प्रकृतयः सत्त्वप्रकृतयः क्वचित् यावन्नृकाय
ரதமாத்ம வசோபகல்பம் யாவன்ருக்காய ரதமாத்ம வசோபகல்பம் தத்தே கரிஷ்ட சரணார்ச்சனையா நிஷாதம் தத்தே கரிஷ்ட சரணார்ச்சனையா நிஷாதம் ஞானாதிமச்சுதபலோ தததஸ்தசத்ரு ஞானாதிமச்சுதபலோ ददत् अस्तशत्रुः स्वराज्यतुष्ट उपशान्त इदं विजह्यात् स्वराज्यतुष्ट उपशान्त इदं विजह्यात् नो चेत् प्रमत्तम् असदिन्द्रियवाजिसूताः नो चेत् प्रमत्तम् असदिन्द्रियवाजिसूताः नीत्वोत्पथं विषयदस्युषु निक्षिपन्ति नीत्वोत्पथं विषयदस्युषु निक्षिपन्ति ते दस्यवः सगयसूतम् अमुं तमोन्धे ते दस्यवः सगयसूतम् अमुं तमोन्धे संसारकूप उरुमृत्युभये क्षिपन्ति संसारकूप उरुमृत्युभये क्षिपन्ति प्रवृत्तं च निवृत्तं च प्रवृत्तं च निवृत्तं च द्विविधं कर्मवैदिकम् आवर्तेत प्रवृत्तेन आवर्तेत प्रवृत्तेन निवृत्तेन अश्नुते मृतं निवृत्तेन अश्नुते मृतं निवृत्तेन अश्नुते अमृतं हिंस्रं द्रव्यमयं काम्यं हिंस्रं द्रव्यमयं काम्यम् अग्निहोत्राद्यशान्तिदं दर्शश्च पूर्णमासश्च चातुर्मास्यं पशुसुतः एतदिष्टं प्रवृत्ताख्यं हुतं प्रहुतमेव च पूर्तं सुरालया राम कूपाजीव्य आदिलक्षणं द्रव्यसूक्ष्मविपाकश्च धूमो रात्रिः अपक्षयः अयनं दक्षिणं सोमो दर्श ओषधिविरुधः अन्नं रेत इति क्ष्मेश पितृयानं पुनर्भवः एकैकस्येन अनुपूर्वं भूत्वा भूत्वेग जायते ஸ்ரீஹரையே நமः. சென்ற 50-51 ஸ்லோகங்களில் சொன்னாள், திரவிய சூக்ஷ்ம விபாகஸ்ய தூமோ ராத்திரிஹி அபக்ஷயः அயனம் தக்ஷிணம் சோமோ தர்ஷ ஓஷதிவிருதः அன்னம் ரேத இதி க்ஷ்மேஷ பித்ருயானம் புனர்பவः ஏகைகஸ்யேனானுபூர்வம் பூத்வா பூத்வேக ஜாயத்தே. இவ்வாறாக சொல்லி முடித்தாள். இதுக்கு பித்ருயானம்னு பேர், இல்லாட்டா தூம்ரயானம்னு பேர். அதில் என்ன பண்ணுறான், புரோடாசம் சரு இவைகளெல்லாம் சொல்லி ஹோமம் பண்ணி, தூமம்னா புகைக்கு அபிமான தேவதைகள், ராத்திரிக்கு அபிமான தேவதைகள், கிருஷ்ணபக்ஷத்துக்கு அபிமான தேவதைகள், தட்சிணாயனத்துக்கு அபிமான தேவதைகள், முதல்ல தேவதைகள் எல்லாம் ஆராதிச்சுவிட்டு சந்திரலோகம் போயிட்டு அங்கே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு திரும்பி வந்து சேர்றான். மறுபடியும் லோகத்தில் பிறக்கிறான்னாள். எப்படி பிறக்கிறான்னாள், இவன் சாப்பிட்ட நெல் பயிர் ஓஷதி வீருதா அதெல்லாம் சாப்பிட்டதுனால அதுலேருந்து ஏற்பட்டு ரேத்தஸ்னால் சீமன் அதில் ஒட்டிண்டு அந்த சக்தியெல்லாம் மூலமாக ஸ்திரீபோக சமயத்தில் யுவதியினுடைய கர்ப்பத்துக்குள்ளே மறுபடியும் புருஷனாக பிறந்து மறுபடியும் இந்த பூலோகத்தில் பிறப்பு ஏற்படுறது அவனுக்குன்னாள். இந்த மார்க்கத்துக்கு பேர் பித்ருயானம்னு சொல்கிறது. பிரவருத்தி கர்மாக்கார ஆளுக்கு இதெல்லாம் உண்டுனாள். முன்னாடியே சொல்லியிருக்கேன், வேதத்தில் 2 மார்க்கங்கள் சொல்லியிருக்கா, பிரவருத்தி நிவர்த்தின்னுட்டு. அடுத்தாப்பில் நிவர்த்தி மார்க்கக்கார ஆளுடைய மார்க்கத்தை சொல்ல போகிறாள். அவளுக்கு புனர்ஜென்மா கிடையாதுன்னு சொன்னாள். அந்த 52வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாள்னா, நிஷேகாதி ஸ்மசானாந்தை சம்ஸ்காரை சம்ஸ்கிருதோ த்விஜः இந்திரியேஷு கிரியாயஜ்ஞாத் ஞானதீபேஷு ஜுஹ்வதி. சம்ஸ்காரங்கள் 40 சம்ஸ்காரங்கள் சொல்லியிருக்காள்.
நிஷேகத்துலேருந்து, அதாவது கர்ப்பாதானத்துலேருந்து ஆரம்பித்து சம்ஸ்காரம், மரணாந்தம், மரணம் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு சம்ஸ்காரம், அக்னியில் அவனை வச்சுடுவா உடம்ப. இந்த சம்ஸ்காரங்கள்னால சம்ஸ்கரிக்கப்பட்டவனுக்கு, எம்பலிஷ் பண்ணப்பட்டவனுக்கு த்விஜன்னு பேர். அந்த த்விஜன் என்ன ஆறுதுனால் ஞானாக்னினால் ஞானத்தை தெரிஞ்சுண்டு புலன்களில் இந்திரியங்களெல்லாம் அடக்கி தன்னுடைய நித்திய நைமித்திக கர்மங்கள்னால அதில் ஹோமம் பண்ணி விட்றானா, உபாசிக்கிறான்னு அர்த்தம். இந்திரியாணி மனஸ்யூர்மௌ வாச்சி வைகாரிகம் மனஹ வாச்சம் வர்ண சமாப்னாயே தமோங்காரே ஸ்வரே ன்யசேத் ஓங்காரம் பிந்தௌ நாதேதம் தம் து பிராணே மஹத்யமும். இந்த ஞான மார்க்கத்தில் போகிறவன் நிவர்த்தி மார்க்கத்தில் போகிறவன் என்ன பண்ணுறான்னால், இந்திரியங்கள் இருக்கே அதுகளெல்லாம் அடக்கி அதை மனசில் கொண்டு வச்சு விட்றான். இந்திரியங்களை பார்த்துட்டு இருக்கிறது மனசு, அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறான் அவன். மனசில் என்ன பண்ணுறான்னா, மனசை வைகாரிக்கம் மனஹா வாச்சி, வேத வாக்கில் கொண்டு வைக்கிறான். வேதத்தில் சொல்லப்பட்ட ஸ்ருதி வாக்கியங்களில் கொண்டு வைக்கிறான், சாஸ்திரங்களில். அந்த ஸ்ருதி வாக்கியங்கிற வாக்கு இருக்கே, அது ஸ்வர கூட்டங்கள் சேர்ந்தது, 51 எழுத்து கூட்டங்கள் சேர்ந்தது. வர்ணசமாம்நாயம், வர்ணசமாம்நாயம்னா 51 எழுத்துக்கள் கூட்டு சேர்க்கை. இது வேதவாக்கு. அந்த இதெல்லாம் எங்கே கொண்டு வைக்கிறான்னா, அகாரம் உகாரம் மகாரம்னு 3 எழுத்துக்கள் இருக்குது. அதனுடைய கூட்டு சேர்க்கை தான் பிரணவம். பிரணவங்கிற ஓங்காரம். இந்த ஓங்காரத்தில் கொண்டு வைக்கிறான். ஓங்காரத்தில் மேலே ஒரு பொட்டு போட்டிருக்கே, முன்னு ஒரு நாதம், அது பிந்து. அந்த பிந்துங்கிறத நாதத்தில் கொண்டு வச்சு, நாதத்தை தன்னுடைய ஆத்மாவில் வச்சு அதான் பிரம்மங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த உபாசனையினால் அதில் லயப்படுத்தணும்னால், இப்படி லயப்படுத்துகிறவன் பண்ணி அந்த மார்க்கத்தில் போகிறானா. அக்னி சூர்யோ திவா பிராணா சுக்லோ ராகோத்தரம் ஸ்வராட்டு விஸ்வஸ்ச தைஜசஸ் பிராஜ்ஞா துரிய ஆத்மா சமன்வயாத்து. அவன் எப்படி யோசிக்கிறான்னால், அவனுக்கு வித்தியை உபாசனையினால ஆத்ம சாட்சா்காரம் அடைஞ்சு அந்த உபாசகன் நிவர்த்தி மார்க்கத்தில் போகிற உபாசகன் எப்படி போகிறான்னா, அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகிறான். அர்ச்சிராதி மார்க்கம்னா அக்னி மார்க்கம். முன்னாடி போனவன் தூம்ர மார்க்கம், புகை மார்க்கத்தில் போனான். புகையில்லாத அக்னி இருக்கே, அந்த மார்க்கத்தில் போகிறானா. அவன் அக்னியை உபாசித்து, சூரியனை உபாசித்து, அப்புறம் பகலுக்கு அபிமான தேவத்தையை உபாசித்து, அப்புறம் பிராணங்கிறாப்பட்ட பகல்லையே கடைசி காலத்தில் வர்றது பிராணம்னு இப்போ இந்த காலம், அந்த அபிமான தேவத்தையை ஆராதித்து, சுக்லபக்ஷ அபிமான தேவதைகளை ஆராதித்து, ராக்கம்னா சந்திரன், அந்த அபிமான தேவதையை பௌர்ணமி சந்திரனுக்கு பேர் ராக்கான்னு பேர், அந்த தேவத்தையை ஆராதித்து, உத்தராயண அபிமானி தேவத்தையை ஆராதித்து பிரம்மலோகத்தை போய் அடையிறான். அங்கே போனவனுக்கு திருப்பி புனர்ஜென்மாங்கிறது கிடையாதுன்னால், ஜீவன் முக்தனாக ஆயிடுறான் அவனுங்கிறான். புனராவர்த்தி கிடையாதுன்னால் இந்த யானத்துக்கு பேர், இந்த மார்க்கத்துக்கு பேர் தேவயானம்னு பேர். முன்னாடி சொன்னது பித்ருயானம். தேவயானமிதம் பிராகு பூத்வா பூத்வானுபூர்வசா ஆத்மயாஜி உபசாந்தாத்மா ஹியாத்மஸ்தோ ந நிவர்த்ததே. இந்த தேவயானத்தில் போன மார்க்கத்தில் போனவாள் என்னென்னா, மறுபடியும் அவளுக்கு ஜென்மா கிடையாதான், திரும்பி லோகத்துக்கு வரதில்லைனால் சாயுஜ்யத்தை அடைஞ்சு விட்றாள்னால். ஏதே பித்ருதேவானாம் அயனே வேத நிர்மித்தே சாஸ்திரேண சக்ஷுஷா வேத ஜனஸ்தோபி ந முக்கியதி. இது வேதம், ஸ்ருதிங்கிற வேதம் இருக்கே, ரிஷிகள்னால் சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை யார் ஸ்ரத்தையோடு கூட அறிஞ்சு நன்னா புரிஞ்சுன்னு இருக்கானோ, சாஸ்திரத்தை நோக்கத்தோடு, அவன் பித்ருயானம் தேவயானம் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தவன் சரீரத்தில் அபிமானம் இல்லாமல் அதில் போய் மயக்கத்தை அடைய மாட்டான்னு சொன்னால், அதாவது ஸ்ரத்தையில் தான் வரும். இப்போ என்ன கேட்டால் எனக்கு உங்களுக்கு புரிஞ்சுதான்னாக்கே, எனக்கு புரியலேன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் ஸ்ராத்தத்தில் நம்பிக்கை வச்சு இப்படி தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு நம்பினவாளுக்கு மயக்கம் அடைய மாட்டார்கள். நான் ஆதாவந்தே ஜனானாம் சத்து பகிரந்த பராவரம் ஞானம் ஞேயம் வச்சோ வாச்சியம் தமோ ஜோதி தூ அயம் ஸ்வயம். இந்த சரீரம் போக்கிய வஸ்துவாகவும் இருக்குது, போக்திருத்துவ ஜீவாத்மாவும் இருக்குது, உயர்ந்ததாகவும் இருக்குது, தாழ்ந்ததாகவும் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னால் இருளாகவும் இருக்குது, அஜ்ஞானமாகவும் இருக்குது, ஞானமாகவும் இருக்குது சித்து. இதை ஞானி தானாகவே தான் இத்தனையும் இருக்கான்னு புரிஞ்சுக்கணும்னால் அப்போ என்ன ஆகும்னால், அத்வைதாத்து பயம் ந பவதி துவைதாத்து ஏவ பயம் பவத்தினால்,
ரெண்டு ரெண்டாக இருமப்பாடு பண்ணி பண்ணி பார்த்தா பயம் வருது. பயம் போகணும்னா பூர்ண ஞானம் வந்தால் பயம் போயிடும்னால் ஆபாதிதோபி யாபாசோ யதாவஸ்துதயா ஸ்மிருதா துர்கடத்வாத் ஐந்திரியகம் தத்வதர்த்த விகல்பிதம். தர்க்கசாஸ்திரப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கும் நம்ம கண்ணாடியில் பார்க்குற பிம்பமும் வெவ்வேறுங்கிறது புரியும். ஆனால் கண்ணாடியில் பார்க்குற வஸ்து நம்ம மாதிரியே இருக்குது, வாஸ்தவமாக நினைக்கப்படுறது. இது இந்திரியங்கள்னால ஏற்படுற மாயம். அது சரியாக புரிஞ்சிக்காத உண்மை வஸ்துன்னு நினைக்கிறது. ஆனால் உண்மையில் அந்த பிம்பம் இருக்கே அது உண்மை இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் நாளிஞ்ச அதே மாதிரி பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால் ஏற்பட்டது இந்த உடம்பு. ஷித்யாதீனாம் யார்த்தானாம் சாயான கதமாபி ஹி நசங்காதோ விகாரோபி நபிருதங் நான்விதோ மிருஷா. எப்படி மிருஷா காணல் நீர் உண்மை இல்லையோ அப்படி இந்த மரங்கள் கூட்டமாக இருக்கிற இடத்துல ஒரு மரத்தை மாத்திரம் எடுத்துன்னு வந்தால் எல்லா காடும் வராது. ஆனால் அப்படி இல்லை இந்த உடம்புங்கிறது. இதில் ஒவ்வொரு அங்கங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ளேயும் நம்ம தான் ஊடுருவி இருக்கிற மாதிரி தோன்றுறது. இது மித்யாரூபம்னால் தாத்தவோ அவயவித்வாச்ச தன்மாத்திரா அவயவைர்வினா நஸ்யுர்ஹி அசதி அவயவி நசன் அவயவோந்ததா. பஞ்சமகாபூதங்களுடைய சேர்க்கையாக இருக்குது இந்த அவயவின்னு அவயவங்கள் பிடிச்ச ஒரு உடம்பு தேகத்தை படைச்சவனுக்கு தோன்றுறது. ஆனால் அதே மாதிரி சூக்ஷ்மமாக இருக்கிற தன்மாத்திரைகள் இருக்குது. இப்போது மூக்குன்னா நுகர்வுன்னு ஒன்று இருக்குது, காதுன்னா கேட்பது என்பது இருக்குது. இதெல்லாம் தன்மாத்திரைகள். இது அவயவங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. காது இல்லாமல் சவுண்டுங்கிறது இருக்காது. அது மாதிரி நுகர்வுங்கிறது மூக்கு இல்லாமல் கிடையாது. மூக்கு இல்லாதவனுக்கு நுகர்வுங்கிற பதார்த்தமே கிடையாது. அப்படி ஒன்று சேர்ந்து இருக்குது. அப்படி யோசித்து பார்த்தோன்னா இந்த அவயவிங்கப்பட்ட தேகத்தை படைத்தவனும் கிடையாது, தேகமும் கிடையாதுன்னு சித்தாந்தத்தில் தெரிஞ்சுக்கணும்னால் இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரயே நமஹ. ஸ்ரீஹரயே நமஹ. நிஷேகாதி ஸ்மசானாந்தைः சம்ஸ்காரைः சம்ஸ்கிருதோ த்விஜः இந்திரியேஷு கிரியாயஜ்ஞான் ஞானதீபேஷு ஜுஹ்வதி. இந்திரியாணி மனஸ்யூர்மௌ வாசி வைகாரிகம் மனः வாச்சம் வர்ணசமாம்னாயே தமோங்காரே ஸ்வரே ஓங்காரம் பிந்தௌ நாதேதம் தம் து பிராணே மஹத்யமும் அக்னிசூர்யோ திவா பிராணः शुक्लोराकोत्तरं स्वराट् विश्वस्य तेजसः प्राज्ञः तुर्यात्मा समन्वयात् देवयानमिदं प्राहुः भूत्वानुपूर्वशः आत्मयाजी उपशान्तात्मा ह्यात्मस्थो न निवर्तते एते पितृदेवानाम् अयने वेदनिर्मिते शास्त्रेण चक्षुषा वेद जनस्थोऽपि न मुह्यति आदावन्ते जनानां सत् बहिरन्तः परावरं ज्ञानं ज्ञेयं वचोवाच्यं तमो ज्योतिः तु अयं स्वयं आबाधितोऽपि ह्याभासो यथा वस्तुतया स्मृता
யதா வஸ்துதயா ஸ்மிருதः துர்கடத்வாத் ஐந்திரியகம் துர்கடத்வாத் ஐந்திரியகம் தத்வதர்த்த விகல்பிதம் தத்வதர்த்த விகல்பிதம் தத்வதர்த்த விகல்பிதம் க்ஷித்யாதீனாம் இஹார்த்தானாம் க்ஷித்யாதீனாம் இஹார்த்தானாம் ಛಾಯಾ ನ ಕತಮಾಪಿ ಛಾಯಾ ನ ಕತಮಾಪಿ ನ ಸಂಘಾತೋ ವಿಕಾರೋಪಿ ನ ಸಂಘಾತೋ ವಿಕಾರೋಪಿ ನ ಪೃಥಂಗ್ ನಾನ್ವಿತೋ ಮೃಷಾ ನ ಪೃಥಂಗ್ ನಾನ್ವಿತೋ ಮೃಷಾ ಧಾತವೋ ಅವಯವಿತ್ವಾಚ್ಚ ಧಾತವೋ ಅವಯವಿತ್ವಾಚ್ಚ ತನ್ಮಾತ್ರಾವಯವೈರ್ವಿನಃ ತನ್ಮಾತ್ರಾವಯವೈರ್ವಿನಾ 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 ನ ಸ್ಯುಃ ಹಿ ಅಸತ್ಯವಯವಿನಿ ನ ಸ್ಯುಃ ಹಿ ಅಸತ್ಯವಯವಿನಿ ಅಸನ್ನವಯವೋन्तತಃ ಅಸನ್ನವಯವೋन्तತಃ ஸ்ரீஹரையே நமஹ. அடுத்த 61வது ஸ்லோகத்தில் சொன்னாள், ஸ்யாத் சாத்ருஷ்ய பிரமஸ்தாவத் விகல்பே சதி வஸ்துனஹ ஜாக்ரத் ஸ்வாபௌ யதா ஸ்வப்னே ததா விதி நிஷேததா. சாஸ்திரங்களில் விதி நிஷேதம்னு ரூல்ஸு ஃபார் டூயிங் சர்டன் திங்ஸ், ரூல்ஸ் அகென்ஸ்ட் டூயிங் சர்டன் திங்ஸ் இப்படிலாம் இருக்கே, இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்னால், யார் ஒருவன் பரமாத்மானு ஒன்று தனியாக இருக்குது, ஜீவாத்மானு ஒன்று தனியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கானோ அது பரியந்தந்தான். எப்படின்னா, ஸ்வப்னத்தில் ஜாகிரத அவஸ்தையும் இருக்கும், சுஷுப்தி அவஸ்தையும் தெரியலாம். ஆனால் இந்த அவஸ்தைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை, தான் தான் உண்மையாக கான்ஷியஸ்னஸ் தான் உண்மைங்கிறது ஞானம் வந்துடுத்துன்னா அவனுக்கு அது கிடையாது. அப்படி தான் அவித்யா காலத்தில் இருக்கிற மட்டும் விதி நிஷேதங்கள், ரூல்ஸ் ஃபார் டூயிங் சர்டன் திங்ஸ், ரூல்ஸ் அகென்ஸ்ட் டூயிங் சர்டன் திங்ஸ் இதெல்லாம் பொருந்தும் நாள். பாவாத்வைத்தம் கிரியாத்வைத்தம் திரவியாத்வைத்தம் ததாத்மனः வர்த்தயன் ஸ்வானுபூத்யேக த்ரீன் ஸ்வப்னான் துனுதே முனிः. பாவாத்வைத்தம் எண்ணங்களில் ஒற்றுமை அத்வைத்தம், பாவங்களில் அத்வைத்தம். கிரியாத்வைத்தம் நம்ம செய்கிற காரியங்களில் ஒற்றுமை, எது செஞ்சாலும் ஒன்றே தாங்கிற எண்ணம் மனப்பான்மை. திரவியாத்வைத்தம் திரவியங்கள் எல்லாம் ஒன்றே தாங்கிற எண்ணம். இப்போ ஒன்று துணி இருக்குன்னா துணியும் ஒன்று தான், நூலும் ஒன்று தான். நூல் இருக்குன்னா நூலுக்குள்ளே இருக்கிற மாலிக்யூலும் ஒன்று தான், அதுக்குள்ளே இருக்கப்பட்ட ஆட்டம்ஸ் இருக்குது, அது எல்லா ஆட்டம்ஸும் ஒன்று தான். கோல்டு ஆட்டம், கோல்டுக்குள்ளே இருக்கப்பட்ட எலக்ட்ரான் எல்லாமே ஒன்று தான், எல்லாம் ஒரே எலக்ட்ரான் தான் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுச்சுன்னா அது திரவியாத்வைத்தம், பொருளில் ஒற்றுமை. ததா ஆத்மனஹா அத்வைத்தம், அதே மாதிரி எல்லா ஆத்மாவும் தனித்தனியாக ஒன்றும் கிடையாது, எல்லாமா சேர்ந்து இருக்கப்பட்ட ஒரே ஊடுருவி இருக்கப்பட்ட ஒரே ஆத்மாதாங்கிற எண்ணம். இப்படி வந்துடுத்துன்னா அவன் தான் அத்வைத்தி. அவனுக்கு ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி என்ற 3 பொய்யான அவஸ்தைகள் கிடையாது. அதே மாதிரி எல்லாத்தையும் நீக்கிப்படுறான்னு சொன்னால், பாவாத்வைத்தம் கிரியாத்வைத்தம் திரவியாத்வைத்தம் ததாத்மனா வர்த்தயன் ஸ்வானுபூத்யேக த்ரீன் ஸ்வப்னான் துனுதே முனி. நன்னா தெரிஞ்சின்றவன், நன்னா மனனம் செஞ்சின்றவன், ஆத்மா சாட்சா்காரம் அடைஞ்சவன், அவித்தியிலேருந்து வெளியில் வந்தவன் ஞானி இருக்கானே, அவன் பாவாத்வைத்தம் கிரியாத்வைத்தம் திரவியாத்வைத்தம் எல்லாம் ஏற்பட்டு 3 சொப்பனங்களும் இல்லாமல் அவன் துனுதே நீக்கி விடுறான், எல்லாத்தையும் நிறுத்தி ஞானி ஆயிடுறான். காரிய காரண வஸ்துவைக்கியம் அர்ஷனம் படதந்துவத் அவஸ்துத்வாத் விகல்பஸ்ய பாவாத்வைத்தம் ததுச்சியதே. பாவாத்வைத்தம்னா என்னன்னால், தான் வேற பகவான் வேற, பாக்கி ஜாதி ஜந்துக்கள்லாம் வேறங்கிற தோற்றம் இருக்கே, அது உண்மை இல்லை, எல்லாமே ஒன்றுங்கிற எண்ணம் வரணும். தான் பண்ணுற காரணம் காரியம் ரெண்டுமே ஒரே வஸ்துதாங்கிற எண்ணம் வரணும். அப்பேற்பட்ட மனோபாவம் ஏற்படுறதுக்கே அந்த ஒரு மனோபாவத்துக்கு தான் பாவாத்வைத்தம் நாள், அத்வைத்த பாவம்னு சொல்கிறது. இது யத் பிரம்மணி பரே சாட்சாத் சர்வகர்ம சமர்ப்பணம் மனோவா தனுபிஹி பார்த்த கிரியாத்வைத்தம் ததுச்சியதே. ஹே தர்மபுத்திரா நாள் அவருக்கு சொல்லிட்டு வராள் நாரதர். பிரத்யக்ஷமாக பரபிரம்மமாக இருக்கப்பட்ட வாசுதேவங்கிட்டக்க மனசு வாக்கு காயம் உடம்பு ஆகிய 3 கரணங்கள்னாலையும் செய்யப்பட்ட எல்லா கர்மாக்களையும் அவர்கிட்ட தியாகம் பண்ணி விடுறது. நாராயண
நாராயணன்ட்டு தியாகம் பண்ணிவிட்டு ஒப்படைச்சி விடுறது, சமர்ப்பணம் எத்தது. அப்போ என்ன, அது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கிரியாத்வைத்தம்னு பேர். எல்லா காரியமும் அவருக்கு தான் தெரியும், எனக்கு ஒன்றும் இல்லைங்கிற கர்மயோகம்னு பேர். பரித்தியாகம் பண்ணுற கர்மபல தியாகம், அதுதான் கிரியாத்வைத்தம். ஆத்மஜாயா சுதாதீனாம் அந்நேஷாம் சர்வதேகினாம் யத்ஸ்வார்த்த காமயோரைக்கியம் திரவியாத்வைத்தம் ததுச்சதே. அதே மாதிரி தனக்கு இருக்கப்பட்ட மனைவி, தனக்கு இருக்கப்பட்ட குழந்தைகள், மறுபடியும் சரீரம் படைத்த எல்லா விஷயங்கள், எல்லா வஸ்துக்கள், சொத்து, வீடு, வாசல், காரு முதலான விஷயங்கள், இதெல்லாம் ஒன்று தான். வேறமாக தோன்றதுங்கிற எண்ணம் எப்போ வந்துவிடுத்தோ அது திரவியாத்வைத்தம்னு பேர். திரவியங்களில் அத்வைத்தம் ஏற்படுறதுன்னு அர்த்தம். எத்யஸ்யவா அனிஷித்தம் சியாத் ஏன எத்திர யதோ நிருப சதேனேஹேத கர்மாணி நரோ நான்யை அனாபதி. எந்த ஒரு திரவியம், எந்த ஒரு பண்ணக்கூடிய கர்த்தாவுக்கு எந்த ஒரு உபாயத்தினால எந்த இடத்துல எந்த காலத்தில் யார்கிட்டேருந்து அனிஷித்தம் சியாத்து விலக்கப்படாமல் இருக்கோ அந்த மனிதன் அந்த திரவியத்தாலேயே கர்மாக்களை செய்யணும். அனாபதி ந அந்நைஹி, வேற ஒரு திரவியங்கள்னால போய் திருடின்னு வந்தோ வேற கிடைச்ச வஸ்து இல்லாத வச்சுட்டோ பண்ணப்படாதுன்னாள். ஏதைஹி அந்நைச்ச வேதோக்தைஹி வர்த்தமான ஸ்வகர்மபி கிரகேப்யஸ்ய கதிம் யாயாத் ராஜன் தத் பக்திபாங் நரஹா. வேதத்தில் சொல்லப்பட்டபடி கர்மாக்களை செஞ்சுட்டு நடந்துட்டு வரவன், நாராயண பக்தியை வச்சுட்டு கிருஷ்ணங்கிட்ட நிலையான ஒரு மனசை வச்சுட்டு இருக்கப்பட்ட கிரகஸ்தனாக இருக்கிறவன் அப்பேற்பட்ட ஒரு நிலையை அடைவன் சொன்னாள். யதாஹி யூயம் நிருபதேவ துஸ்தியஜாத் ஆபத்கணாத் உத்தரதாத்மன பிரபோ யத்பாத பங்கேருக சேவையா பவான் அகாரஷீன் நிர்ஜித திக்கஜக்ரதூன். நிருபதேவான்னு கூப்பிட்டாள். ராஜாக்களுக்கெல்லாம் தெய்வம் மாதிரி இருக்கப்பட்ட ராஜாவேன்னு யுதிஷ்டரை பார்த்து நாரதர் சொன்னார். ராஜாக்கள்னாலையும் தேவதைகள்னாலையும் சகாயமாக இருந்து நீக்க முடியாத ஆபத்துக்கள்லேருந்து கிருஷ்ணருடைய சகாயத்தினால நீங்கள் தாண்டினேள். யுதிஷ்டரா, நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள்லேருந்து தாண்டிட்டேள். அந்த கிருஷ்ணனுடைய பாத கமலங்களினுடைய சேவையினால எப்படி ஒரு திக்கஜமான யானை எல்லா திக்குகளையும் ஜெயிக்குமோ அப்படி ராஜசூயாதி யஜ்ஞங்களை செஞ்சு முடிச்சேள். அந்த கிருஷ்ண பக்தியினால் சம்சாரத்தையும் நீங்கள் தாண்டணும். அதுக்கு ஹேத்து இந்த கிருஷ்ண பக்தி தான். கிருஷ்ணங்கிட்டவே பக்தி வைங்கோன்னால். யதாகி யூயம் நிருபதேவ துஸ்தியஜாத் ஆபத்கணாத் உத்தரதா ஆத்மன பிரபோ யத்பாத பங்கேருக சேவையா பவான் அகாரஷீன் நிர்ஜித திக்கஜக்ரதூன். எந்த பகவான் கிருஷ்ணனுடைய சகாயத்தினால அவர்கிட்ட அபரிமிதமான ஒரு பக்தியை வச்சு அவருடைய பாத கமலங்களில் ஆராதித்து ராஜசூயாதி யஜ்ஞங்களை பண்ண முடியாது அவங்களுக்கு சக்தி வந்து கொடுத்து எவ்வளவோ ஆபத்துங்கள்லேருந்து காப்பாற்றிட்டார் பகவான் கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணரை நீங்கள் ஸ்மரணை பண்ணணும், அவர்கிட்ட பக்தி வைங்கோ, அப்புறம் இந்த சம்சாரத்தை தாண்டலாம் நாள். அகம் புராபவம் கச்சித் கந்தர்வ உபபர்கணா நாம்னாதீதே மகாகல்பே கந்தர்வாணாம் சுசம்மதா. நாரதர் தன்னுடைய பூர்வ கதையை எடுத்து சொல்கிறாள். முன்னாடி ஒரு மகாகல்பத்தில் எல்லா கந்தர்வாளுக்கும் ரொம்ப வேண்டியவனா உபபர்கணன்னு பேரை வச்சுட்டு ஒரு கந்தர்வனாக நான் இருந்தேன். ரூபபேசல மாதுரிய சௌகந்திய பிரியதர்ஷனா ஸ்திரீணாம் பிரியதமோ நித்தியம் மத்தஸ்து புருலம்பட்டா. அப்போ நான் கந்தர்வனாக இருந்தபோது எனக்கு சௌகுமாரியம், இளமையாக இருந்தேன், இனிமையான இருந்தேன். நல்ல வாசனைகள்னால எல்லாரும் என் மேலே பிரியம் வைக்க முடியா, பெண்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்க முடியா இருந்தேன் நான். அப்போது அதனால் மதம் ஏற்பட்டது. நான் ரொம்ப இருமாப்பாக இருந்தேன், யங் மேனாக இருந்தேன் ஒரு சமயம்னு சொன்னாள். சொல்லி அவருடைய பூர்வ கதையை எடுத்து சொல்ல போகிறாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்யாத் சாத்ருஷ்ய பிரமஸ்தாவத்
विकल्पे सति वस्तुनः जाग्रत्स्वापौ यथा स्वप्ने तथा विधिनिषेधता भावाद्वैतं क्रियाद्वैतं द्रव्याद्वैतं तथात्मनः वर्तयन् स्वानुभूत्येह त्रीन् स्वप्नान् धुनुते मुनिः कार्यकारणवस्त्वैक्यम् अर्शनं पठतन्तुवत् अवस्तुत्वात् विकल्पस्य भावाद्वैतं तदुच्यते यद्ब्रह्मणि परे साक्षात् सर्वकर्मसमर्पणं मनोवाक्तनुभिः पार्थ क्रियाद्वैतं तदुच्यते आत्मजायासुतादीनाम् अन्येषां सर्वदेहिनां यत्स्वार्थकामयोरैक्यं द्रव्याद्वैतं तदुच्यते यद्यस्य वा अनिषिद्धं स्यात् येन यत्र यतो नृप सतेनेहेत कर्माणि नरो नान्यैरनापदी एतैरन्यैश्च वेदोक्तैः वर्तमानस्वकर्मभिः गृहेऽप्यस्य गतिं यायात् राजन् तद्भक्तिभाङ् नरः यथा हि यूयं नृपदेव दुस्त्यजात् आपद्गणात् उत्तरतात्मनः प्रभोः यत्पादपङ्केरुहसेवया भवान् अहारशीन् निर्जित दिग्गजक्रतून् अहं पुरा अभवं कश्चित् गन्धर्व उपबर्हणः नाम्ना अतीते महाकल्पे गन्धर्वाणां सुसम्मतः रूपपेशलमाधुर्य सौगन्ध्यप्रियदर्शनः स्त्रीणां प्रियतमो नित्यं मत्तस्तु पुरुलम्पटः ஸ்ரீஹரயே நமः. நாரதர் யுதிஷ்டிரருக்கு தன்னுடைய பூர்வ கதையை எடுத்து சொல்கிறாள். பூர்வ ஜென்மாவில் இருந்த கதையை எடுத்து சொன்னாள். சொல்லிட்டு வராள். 71ஆம் ஸ்லோகத்தில் சொல்கிறாள். ஏகதா தேவசத்ரே தூ கந்தர்வாப்சரசாம் கணாः உபஹூதா விஸ்வஸ்ருக்பிः ஹரிகாதோபகாயனே. ஒரு சமயம்
தேவதைகள்லாம் அவளுக்காக செய்யப்பட்ட ஒரு சத்திரயாகத்தில் பிரஜாபதி கணங்கள்னால் யாகம் பண்ணுறதே விராம காலத்தில் ஏதானும் பஜனை எல்லாம் பண்ண சொல்லுவாள். அப்போ நாராயணனுடைய பாட்டுக்களை பாடுறதுக்காக கந்தர்வாளுக்குள்ளேயே ரொம்ப அழகாக இருந்த என்னை கூப்பிட்டாள். அப்சரர் கூட்டங்கள், கந்தர்வ கூட்டங்கள் இவாளெலாம் கூப்பிட்டு வச்சு நீங்கள்லாம் நாராயணன் மேலே பாடணும்னு சொல்லி சொன்னாள் இந்த பிரஜாபதிகள். விஸ்வஸ்ருக்பிஹி அகம் ச காயன் தத்வித்வான் ஸ்திரீபிஹ பரிவிருத்தோ கதः ஞாத்வா விஸ்வஸ்ருஜஸ்தன்மே ஹேளனம் ஷே புரோஜசா. அப்போது யாகித்வம் சூத்ரதாமாஷு நஷ்டஸ்ரீ கிருதஹேளனா. அப்பொழுது பிரஜாபதிகள்னால் கந்தர்வாலையும் அப்சரசாலையும் கூட்டம் கூட்டமாக கூப்பிட்டு இந்த யாகம் பண்ணுறோம், சத்திரயாகம், அந்த விராம காலத்தில் நீங்கள் பஜனை பண்ணணும்னு நாராயணன் மேலே பாடணும்னு சொல்லி அழைச்ச போது அந்த அழைப்பை தெரிஞ்சுண்டு நானும் கந்தர்வனாகப்பட்ட நானும் பெண்களால் சூழப்பட்டு பாடிக்கொண்டே போனேன். பிரஜாபதிகள்னால் என்னுடைய இந்த அவமரியாதையை அறிந்து இதை அவமரியாதை செய்ததுனால அவள் ரொம்ப துக்கப்பட்டு, ஏன்னா அவளை மதிக்காமல் நான் பாட்டுக்கு பாடிகிட்டே போனதை பார்த்துவிட்டு நீ சூத்ர ஜென்மாவை அடையணும்னு சாபமிட்டார்கள், என் மேலே சாபமிட்டார்கள். தாவத் தாஸ்யாமகம் யஜ்ஞே தத்ராபி பிரம்மவாதினாம் சுஷ்ரூஷையானுஷங்கேன பிராப்தோகம் பிரம்மபுத்திரதாம். அவ்வாறாக அவள் சாபம் பலிச்சு போய் நான் ஒரு வேலைக்காரிக்கிட்டக்க அவளுடைய பிள்ளையாக பிறந்து பிராமணாளுக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருந்தேன் தாசி புத்திரனாக. ஆனால் என்னுடைய பூர்வ ஜென்மாவனுடைய சுகிருதுன்னு நினைக்கிறேன், அந்த பிராமணாலை போய் அவளுக்கு பரிச்சரணை பண்ணின்றதுனால அடுத்த ஜென்மாவில் பிரம்மாவின் பிள்ளையாகவே பிறக்கிற நிலையை அடைஞ்சேன்னு சொன்னாள். தர்மத்தே கிரகமே தீயோ வர்ணித பாபநாசனா கிரகஸ்தோ ஏன பதவீம் அஞ்சசா ஞாசினாமியாத்து. எந்த ஒரு தர்மத்தினால குடும்பிகள் சன்னியாசிகளினுடைய லோகத்தை சிரமம் இல்லாமல் அடையலாமோ அப்பேற்பட்ட சகல பாபங்களையும் அழிக்கக்கூடிய கிரகஸ்தனுடைய கடமைகள் உனக்கு விளக்கி கூறப்பட்டதுன்னு சொன்னாள். நான் உனக்கு கிரகஸ்தனுடைய விஷயங்களெல்லாம் நான் எடுத்து சொல்லியிருக்கேன்ப்பான்னு யுதிஷ்டரை பார்த்து சொன்னாள். யூயம் நிருலோகே பதபூரி பாகாக லோகம் புனானா முனையோபியந்தி ஏஷாம் கிருஹான் ஆவசதீதி சாக்ஷாத் கூடம் பரம் பிரம்ம மனுஷ்யலிங்கம். இந்த மனுஷலோகத்தில் அதிகமாக பாக்கியம் அடைஞ்சவா யாருன்னா மனுஷ வேஷம் போட்டு மறைஞ்சுன்னு இருக்கிற பிரத்யக்ஷமான பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ண ரூபத்தில் மனுஷனாக இருந்துட்டு உங்கள் ஆற்றுல வசிச்சுட்டு இருக்காளே, அதனால் லோகத்தெல்லாம் சுத்தம் பண்ணுற பல ரிஷிகணங்கள்லாம் உங்கள் வீட்டை நோக்கி வராள். ஏன்னா அந்த கிருஷ்ணனை பார்க்கணுங்கிறதுக்காக. இது பெரிய ஆச்சரியம் இல்லையானால், ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா தான் பகவானுங்கிறத எடுத்து யுதிஷ்டருக்கு சொல்கிறார். ஏன்னா யுதிஷ்டர் தன்னுடைய சகா ஃப்ரெண்டுன்னு நினச்சி ஏமாந்து விடப்படாதுங்கிறதுக்காக. யூயம் நிருலோகே பத பூரி பாகாக லோகம் புனானா முனையோபியந்தி ஏஷாம் கிருஹான் ஆவசதீதி சாக்ஷாத் கூடம் பரம் பிரம்ம மனுஷ்யலிங்கம். கூடமாக இருக்காள், ஒளிஞ்சின்றிருக்காள். அதே பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா வேறு யாரும் இல்லை, சாக்ஷாத் நாராயணன். அந்த நாராயணன் மனுஷ வேஷம் போட்டுன்னு வந்து உங்கள் ஆற்றுல இருந்துருக்காள், உங்களுக்கு உறவுக்காரராகவும் ஸ்நேகிதானாகவும் இருந்துருக்காள். ஏமாந்துடாதீங்கன்னாள். சவா அயம் பிரம்ம மகத் விமிருக்யம் கைவல்ய நிர்வாண சுகானுபூதி பிரியசூர்த்வா கழுமாதுலேய ஆத்மார்கணியோ விதிகிருத் குருஷ்ச. அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு கூட இருந்துருக்காளே, அவர் யாருன்னார், பெரிய பெரிய மான்கள்லாம் அவரை தேடிந்து பிரபஞ்சம் முழுக்க போயின்ட்டுருக்காள். மோக்ஷ சுகானுபவ ரூபமாக பரபிரம்மமாக இருக்கப்பட்டவர் அவர். அவர் எல்லாருக்கும் பிரியமான, உங்களுக்கெல்லாம் பிரியமாக மித்திரர் சுரூபத்தில் ஃப்ரெண்டு மாதிரி இருக்காள். உங்களுடைய அம்மா நான் இருந்துருக்காள். அந்த பூரிக்கு தகுந்த பரமாத்மா அந்த கிருஷ்ணன். அதனால் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு வைக்கிற குருவாகவும் இருக்கார். அதை கண்டு ஏமாந்துடாதீங்கோ, அவர் சாக்ஷாத் பரம்பொருளுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோன்னாள். நஸ்யஸ்ய சாக்ஷாத் பவ பத்மஜாதிபீஹி ரூபம் தியா வஸ்துதயோபவர்ணிதம் மௌனேன பக்தியா உபசமேன பூஜிதா பிரசீததாம் ஏஷ சாத்வதாம்பதி. எந்த ஒரு பரமாத்மா
ஸ்ரீமன் நாராயண பரமேஸ்வரன் பிரம்மா இவாள்னா பிரத்யக்ஷானுபவத்தினால உணர்ந்துக்கிறாள். உணர்ந்துட்டு பாரமார்த்திக திசையில் போய் சேர்ந்துக்கிறாள். எந்த பகவானை வர்ணிக்க முடியாமல் அவள்லாம் கத்கதாள ஆகிறாள். மௌனத்தாலையும் பக்தினாலையும் விஷயங்கள்லேருந்து விலகி சாந்தமாக இருக்கிறதுனாலும் யார் ஒருத்தனை ஆராதிக்கப்படுறானோ அந்த பக்தவாத்சல்யனாக இருக்கப்பட்ட பரமாத்மா இந்த கிருஷ்ணங்கிறத புரிஞ்சுக்கோன்னாள். ஸ்ரீ சுகவாச்ச இதி தேவர்ஷினா புரோக்தம் விஷம்ய பரதர்ஷபா பூஜையாமாச சுப்ரீதா கிருஷ்ணம் ச பிரேம விக்மலா. இவ்வாறாக நாரத சுவாமினால் தர்மபுத்திரர் சொல்லப்பட்டு அவர் புரிஞ்சிருந்தார். ஆஹா, நம்ம கூட இருந்துருக்கப்பட்ட கிருஷ்ணன் பரமாத்மா சாட்சாத் நாராயணங்கிறது தெரிஞ்சுட்டு அந்த கிருஷ்ணனை பூஜை பண்ணாள்னு சொன்னாள். கிருஷ்ண பார்த்தோ உபாமந்திரிய பூஜித பிரயோ முனி ஸ்ருத்வா கிருஷ்ணம் பரம் பிரம்ம பார்த்தா பரமவிஸ்மிதா. இவ்வாறாக நாரத முனிவர் தர்மபுத்திரருக்கு உபதேசம் பண்ணிவிட்டு கிருஷ்ணனை நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிருஷ்ணங்கிட்ட இன்னும் தர்மபுத்திரத்தையும் விடபத்துன்னு உபாமந்திரியை விடபத்துன்னு போய் சேர்ந்தார் அவருடைய லோகத்துக்கு, பிரம்மலோகத்துக்கு. தர்மபுத்திரர் கிருஷ்ணனை பரமாத்மாங்கிறத புரிஞ்சுட்டு ஆச்சரியம் அடைஞ்சாள்னாள். இதி தாக்ஷாயணீனாம் தே பிருதக் வம்சா பிரகீர்த்திதாக தேவாசுர மனுஷ்யாத்யா லோகாயத்ர சராச்சராக. இவ்வாறாக உனக்கு தேவதைகள், அசுராள், மனுஷியாள் இவாளுடைய லோகங்கள்லாம் எங்கேருந்து வந்தது, தக்ஷனுடைய பெண்களுடைய வம்சங்கள், இதெல்லாம் உனக்கு தனித்தனியாக நான் சொன்னேன் சொல்லி இந்த 7வது ஸ்கந்தத்தை பூர்த்தி பண்ணினாள் ஸ்ரீ சுகாச்சாரியாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரையே நமः. ஏகதா தேவசத்ரே தூ கந்தர்வாப்சரசாம் கணாः உபஹூதா விஸ்வசிருக்பிः ஹரிகாதோபகாயனே அகம் ச காயன் தத்வித்வான் ஸ்திரீபிः பரிவృతో கதः ஞாத்வா விஸ்வசிருஜஸ்தன்மே ஹேளனம் ஷே புரோஜசா யாகி த்வம் சூத்ரதாமாஷு நஷ்டஸ்ரீः கிருதஹேளனः தாவத்தாஸ்யாமஹம் யஜ்ஞே தத்ராபி பிரம்மவாதினாம் சுஷ்ரூஷயா அனுஷங்கேன பிராப்தோகம் பிரம்மபுத்திரதாம் தர்மஸ்தே கிருஹமேதீயோ வர்ணிதः பாபநாசனः கிருஹஸ்தோ ஏன பதவீம் அஞ்சசா ஞாசினாமியாத் யூயம் நிருலோகே பத பூரிபாகாः லோகம் புனானா முனயோபியந்தி ஏஷாம் கிருஹான் ஆவசதீதி சாக்ஷாத் கூடம் பரம் பிரம்ம மனுஷ்யலிங்கம் சவா அயம் பிரம்ம மகத்விமிருக்யம் கைவல்ய நிர்வாண சுகானுபூதி பிரியசுருத் வக்கಳು மாதுலேய ஆத்மார்கணீயோ விதிகிருத் குருஷ்ச நயஸ்ய சாக்ஷாத் பவபத்மஜாதிபிः ரூபம் தியா வஸ்துதயோபவர்ணிதம் மௌனேன பக்தியோபசமேன பூஜிதः
मौनेन भक्त्योपशमेन पूजितः प्रसीदतां एष स सात्वतां पतिः प्रसीदतां एष स सात्वतां पतिः। श्रीशुक उवाच श्रीशुक उवाच इति देवर्षिणा प्रोक्तं निशम्य भरतर्षभः पूजयामास सुप्रीतः कृष्णं च प्रेमविह्वलः कृष्णपार्थो उपामन्त्र्य पूजितप्रेयौ मुनि श्रुत्वा कृष्णं परं ब्रह्म पार्थः परमविस्मितः इति दाक्षायणीनां ते पृथक् वंशाः प्रकीर्तिताः देवासुरमनुष्याद्याः लोकायत्र चराचराः श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे सप्तमस्कन्धे पञ्चदशोऽध्यायः समाप्तश्चायं सप्तमस्कन्धः। ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரயே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.